அவ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள கேட்டுருவோம். ஐயோ வசந்தி, எல்லா வேலையும் முடிச்சிட்டியாமா? ஆமாங்க. ரொம்ப டயர்டா இருக்கா? ஆமாங்க, காலையில இருந்து ஒரே வேலை, ரொம்ப டயர்டா இருக்கு. மழை வேற சோன்னு பெய்யுதே. ஆமாங்க. உனக்கு வேற ரொம்ப டயர்டா இருக்கு. ஆமாங்க. ஸ்ட்ராங்கா சூடா ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும்ல இப்போ? ஒருவேளை டீ இவரே போட்டு கொடுக்க போறாரோ? ஆமாங்க. அப்போ டீ நீயே போய் போட்டு வந்துரு. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை கூட வந்தது இல்லையா? ரொம்ப ஒற்றுமையா இருக்கீங்களே, எனக்கு பார்க்கவே ரொம்ப பொறாமையா இருக்கு. என் கண்ணே பட்டுடும் போல. எப்படி நீங்க இவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? உனக்கு மட்டும் இல்லமா உஷா, கல்யாணம் ஆன எல்லாருக்கும் நான் சொல்றேன். கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இத பண்ணுங்க. நான் என் பொண்டாட்டி இஷ்டப்பட்டது எல்லாத்தையும் செய்வேன். நான் என் இஷ்டத்துக்கு செய்வேன். ஏன் நாள்முடி, என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல சின்ன பொண்ணு, நாளையில இருந்து ஒரு டெய்லி ரொட்டீனை ஃபாலோ பண்ண போறோம். அப்படியா? அப்படி என்ன ரொட்டீன்? காலையில ஒரு 5 மணி வாக்குல எந்திரிக்க போறோம். எந்திரிச்சதும் இல்லாம உடனடியா வாக்கிங் கிளம்புறோம். வாக்கிங் போயிட்டு வந்தோடனே யோகா பண்றோம். 8 மணிக்கெல்லாம் காலை சாப்பாடு முடிக்கிறோம். புரியுதா? அதை முடிச்சதுக்கு அப்புறம் 9 மணிக்கு அன்றாட வேலைகளை பண்ணிட வேண்டியதுதான். ஓகே. அப்புறம் இந்த 1 மணி வாக்குல மதியான சாப்பாடு சாப்பிட்டா போதும். இல்லைன்னா ஒரு 12, 1 அந்த மாதிரி சாப்பிட்டுருவோம். சரி. சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு காப்பியை குடிச்சிட்டு தின்பண்டங்கள் அது இதுன்னு கொஞ்சம் குறைச்சிட்டு அப்படியே ஒரு 7 மணி வாக்குல சாப்பாடை முடிக்கிறோம். 8 மணிக்கு திரும்பி டான்னு போய் படுக்கிறோம். இதுதான் நம்ம ரொட்டீன். புரியுதா? இது நல்லா இருக்கு. இதே மாதிரியே பண்ணுவோம் நாள்முடி. ஓகே ஓகே, நான் அப்பதே அலாரம் வச்சுட்டேன். காலையில அடிச்சதும் எந்திரிச்சிருவோம். ஓகேவா? டன் டன் டன். எந்த எடுவட்ட போயிட்டு அந்த அலாரத்தை வச்சது? சி, இப்போ வந்தால உந்தன் கையில் சிடும் பொய்ஜாடை என்னை ஏதே போட்டது வீசு. அக்கா ஒரு நிமிஷம், இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? கொடுங்க கொடுங்க. ஐயோ, இதுல நம்பர் இருக்கே, இதுக்கு போன் போடுங்க. ஹலோ, கொடுங்க கொடுங்க. ஹலோ, யாருங்க? ஏன் வசந்தி, வேற நம்பர்ல இருந்து பேசுற? நீங்களா? இந்த இருங்க வரேன். ஏக்கா, இந்த அட்ரஸ நேரா போய் வலது பக்கமா 3வது தெருல போனீங்கன்னா வந்துருங்க. சரிக்கா. அந்த அட்ரஸ் நீங்களே சொல்லிருக்கலாம்லக்கா. எங்க இத படிச்சு பாரு. இங்கிலீஷ் தெரியுதுல்ல, அதான் போன் அடிக்க சொன்னேன். என்ன குழம்பு வைக்கிறது? அண்ணே, என்னக்கா நீங்க எங்க இருக்கீங்க? ஆமாங்க, இது என் வீடுதான். அப்போ போஸ் என் வீட்டுக்காரதான். அதுதானா திரணனானா. யாருமா? அக்கா, வீடு வாடகைக்கு விடப்படும்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்து கேக்குறேன்க்கா. ஃபேமிலியா இல்ல தனியா வர்றீங்களாமா? ஃபேமிலி தான்க்கா. ஃபேமிலியில மொத்தம் எத்தனை பேருப்பா? 4 பேருக்கா. யார் யாருப்பா? நான், அப்பா, அம்மா, தம்பி. எங்க இருந்துப்பா வரீங்க? நுங்கம்பாக்கம்க்கா. அங்க இருந்து இங்க ஏன்பா வரீங்க? இல்ல, இங்க நான் வேலை பாக்குற ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு, அதனாலதான். வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? நான்வெஜ் தான்க்கா. வீட்ல யார் யாருப்பா வேலைக்கு போறீங்க? அப்பா, நானு, தம்பி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிகாம் படிச்சிருக்கேன். அப்பா என்ன வேலை பாக்குறாங்க? அப்பா ஒரு ஷாப்பு கடை வச்சிருக்காங்க. அப்ப தேவையான பொருள்லாம் நீங்களே கொடுத்துருவீங்கல்ல ஃப்ரீயா? ஆமாக்கா. தம்பி எங்க ஒர்க் பண்றாரு? தம்பி ஐடில. நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் ஒரு ஆபீஸ்ல அக்கவுண்டன்ட்டா இருக்கேன். அப்பா கடை எங்கப்பா இருக்கு? இந்த ஒரு 2 தெரு தள்ளி தான் இருக்கு. அப்பா கடையில வேற யாராவது வேலை பாக்குறான்? அக்கா, முதல்ல வாடகை எவ்வளவுன்னு சொல்லுங்கக்கா, அதுக்கப்புறம் மத்த கேள்வி எல்லாம் கேளுங்க. ஏம்மா, நானே வாடகைக்கு தான் இருக்கேன். அந்த எய்த்த மாதிரி இருக்கு பாரு ஹவுஸ் ஓனர் வீடு, அவங்ககிட்ட போய் கேளு வாடகை எவ்வளோன்னு சொல்லுவாங்க. அதுதானா திரணனானா. சின்ன பொண்ணு, நேத்து உனக்கு ஒரு ரீல்ஸ் அனுப்புனேன் பாத்தியா? சிரிச்சு சிரிச்சு வயிறே புண்ணா போச்சு எனக்கு. அப்படியாக்கா? இல்லையே, நான் பார்க்கலையே. இங்க பாரு. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். பொண்ணுங்களை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது போல, அப்படியே நின்னுட்டே பாக்குறான் பாரு. மனசுக்குள்ள பெரிய ஆணழகன் நினைப்பு. இப்ப வரைக்கும் கண்ணை உருட்டாம அசைக்காம பாத்துக்கிட்டு இருக்கான் சின்ன பொண்ணு. பாரு, கூட பிறந்தவங்களோட பிறந்தானா இல்லையானே தெரியல. நம்ம அழகுல வாயடைச்சு போயிட்டாங்க. கல்யாணம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆயிருந்தா மட்டும் ஐஸ்வர்யா ராயும் அனுஷ்கா சர்மா அம்மாக்கா வந்திருக்கும். இதுக்கெல்லாம் மொக்க பீஸுக்கு தான் வந்திருக்கும் இந்த மூஞ்சிக்கு. ஏ தள்ளுங்கம்மா, முதல்ல என் காரில் வந்து சாஞ்சுக்கிட்டு. அழகா இருக்கு அழகலாம். மூஞ்சிய பாரு. ஏம்மா, நீங்க பொண்ணு வீடா பையன் வீடா? நான் யார் வீடு இல்லக்கா, மஹாலுக்கு பக்கத்துல இருக்கிற வீடு, அதான் வந்துட்டேன். ஏங்க அப்படி பண்றீங்க? நீங்க பண்ற தப்புனால ஒரு பெரிய கலவரம் உண்டாக கூட வாய்ப்பு இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, கேட்டரிங் சாப்பாடு தானே, குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வர்றதுனால ஒரு ஆளுக்கு சாப்பாடு இல்லாம போயிடும். அப்ப பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ சாப்பிட வர்றவங்க சண்டை போடுவாங்கல்ல. இனிமே இப்படிலாம் பண்ணாதீங்கக்கா. ஐயோ, ஆமா.
ஏமா நீங்க பொண்ணு விட பையன் விட? நான் சும்மா மஹால் திறந்துருந்துச்சுன்னு உள்ள வந்துட்டேங்க. ஐயோ கடவுளே, சரி வாங்க சாப்பிடுவோம். இந்த அக்கா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே, இவங்கள மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். எல்லாரும் வாங்கம்மா, என் பையனோட பர்த்டேக்கு எல்லாரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். காமிஷி